இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய இன்னொரு சிரம் தளர்ந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு போறதுக்கு எப்படி மாலை அணிந்து 1 மண்டல கால விரதம் இருக்கிறது முக்கியமோ, கண்டிப்பா ஐயனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு சாமிமாருக்காவது ஒரு வேளையாவது உணவளிங்க ஐயப்பா. ஸோ நீங்க உணவளிக்கணும் அப்படின்ன உடனே நீங்க உங்களோட ஊர்லயே சுத்தி இருக்க சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு இல்ல தெரிஞ்ச சுவாமிமாரெல்லாம் கூப்பிட்டு உணவளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்க உணவு கிடைக்கலையோ, எங்க நம்மளோட சாய்மார்கள் கஷ்டப்படுவாங்களோ அந்த இடத்துக்கு போய் நீங்க உணவளிக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பணியா இருக்கு பகவானே. ஐயனை நீங்க வழிபடுறீங்க, ஐயனை தொழுறீங்க, ஐயனை உங்களோட இஷ்ட தெய்வமாவும் உங்க குலதெய்வமாவும் நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய தலையாய கடமையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பசியில இருக்கக்கூடிய ஒரு சாமிமாருக்காவது ஒரு வேளையாவது உணவு கொடுங்க ஐயப்பா. எனதோட வழி என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்க உணவு எடுத்துட்டு போற மாதிரியே நீங்க ஊர்ல இருந்து கட்டி கொண்டு போகும்போதே இது ஒரு சாமிமாருக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு சுவாமிமாரும் கொண்டு வரும் பட்சத்துல அங்க பசி